இது சட்டமன்றம், சண்டமன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாங்க பேசி அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நம்ம முதலமைச்சர், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சட்டமன்றத்துக்குள்ள மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றமா இல்லை சண்டை மன்றமா அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து எதிர்கட்சியை ட்ரிகர் பண்ணி இவங்களும் ட்ரிகர் ஆகி சண்டை போட்டு கடைசியில சபாநாயகர் மனசு உடஞ்சு அழுகிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்க போறோம். உறுப்பினர்களுக்கு நான் வருத்தத்துடன் ஒரு கருத்தை வெளியிட விரும்புகிறேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் இப்ப புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. நாங்க டிவிகே கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம், அவங்க வந்து எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், ஆனா நாங்க ஏமாத்துட்டோம்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க ஏன் ஓட்டு போட்டு நாங்க ஃபீல் பண்றோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தாவேகா காரங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, சார் அவர் என்ன கஜானால இருந்து பணத்தை எடுத்தா மக்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு. அவரு இவ்வளவு வருஷம் எங்க இருந்து படத்தெல்லாம் நடிச்சார்ல, அதுல வாங்கின பணத்தை அவருடைய பணத்தை தான் மக்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்குங்க. இப்ப வரைக்கும் அது நம்பிக்கிட்டு இருக்கு. இருக்கிற பண்ண போறாருன்னா அவர் சேர்த்து வச்ச சொத்து எதுக்கு? மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்க, இன்ன வரைக்குமே அவரோட பணத்தை தான் எல்லாருமே செஞ்சிருக்காரு. தவிர எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன்டா அவருடைய சொந்த பணத்தை, சரி அது என்னன்றதையும் பார்ப்போம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சீமானந்தனை எந்த மாதிரி இவனுங்க சித்தரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்கன்னா, ஒரு டைம் பீரியட்ல ராஜ்மோகன் சீமானந்தனை பேட்டி எடுத்தாராமா, இப்ப அவர் அமைச்சர் ஆயிட்டாராம். சீமான் அவர்கள் ஒரு சீட்ல கூட டெபாசிட் வாங்க முடியலன்னு சொல்லி இவனுங்க ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கு சரியான பதிலடியையும் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த சட்டமன்றம் வந்து எதுக்கு சண்டை மன்றமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இந்த ஆதவுன்னு சொல்லி ஒரு பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது சட்டமன்றத்துக்கு போறதே எதிர்கட்சிக்காரங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அன்னைக்கான நாளை கெடுத்து விட்டுறணும், அன்னைக்கான நாளை சட்டமன்றத்தை ஓட விடாம பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல தான் இந்த ஒரு பீஸ் சட்டமன்றத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அது ஆதவோடதுக்கு அடுத்து வரேன். நம்ம நிர்மல்குமார் பேசின பேச்சு ஒரு நார்மலா போயிட்டு இருந்துச்சு சட்டமன்றம். நல்லா அங்கிட்டு சரியான வாதத்தை எடுத்து வச்சாங்க, இந்த பக்கமும் சரியான வார்த்தை எடுத்து வச்சாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த நிர்மல்குமார் இந்த ஒரு பீஸும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே குட்டையில ஊர்ன மட்டைக்குதான். இவர் எந்திரிச்சு நின்று G² மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு. எப்படி G² மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாரு. அங்கிட்டு அவர் ஒருத்தர் எதிர்கட்சியில அங்க ஒருத்தர் ட்ரிகர் ஆகி, நீ இந்த மாதிரிதான் பேசுவ, இப்படித்தான் உன் வாதத்தை நீ எடுத்து வைப்ப அப்படின்னா, நான் வந்து லாட்ரி மருமகனுக்கு எதுக்காக ஏர்போர்ட் ஆனது அந்த இடம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அங்கிட்டு இருந்து அவர் பேச ஆரம்பிச்சு இந்த மாதிரி சட்டமன்றத்தை ஒரு சண்டை மன்றமா மாத்தி விட்டு அன்னைக்கு நாளை வந்து ஒப்பேத்தி விட்டாங்க. அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G² மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது, வேற யாருக்காகவும் இல்லை. சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் தி சேம் கரன்சி. G² மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர் என்று நான் கேட்க முடியுமா? சோ இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு. இவர் மட்டும் கிடையாது, நம்ம ஆதவ் இருக்காருல்ல, அவர் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு பக்கம், அதாவது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல வந்தவங்களாம் இப்ப மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ்னா கட்டி வச்சுட்டாங்க. இதுதான் ஆதாரம், மக்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதாரம்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. இவங்களுக்கு அதான் சொல்றேன், முன்னாடி இருக்கிறவங்களை எப்படி ட்ரிகர் பண்ணணுன்ற வேலை நல்லா தெரியுது. மக்களுக்காக போய் பேசுங்கன்னு சொல்லி சட்டமன்றத்துல ஓட்டு போட்டு சட்டமன்றத்துல போய் உட்கார வச்சா, இவங்க என்னன்னா இவங்களோட பர்சனல் அட்டாக் பண்ணி பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் சட்டமன்றத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ,
அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இப்ப சைக்கிள்ல வந்தவங்க எல்லாம் மெடிக்கல் காலேஜ் உங்ககிட்ட முதல்ல ஆதாரம் இருந்துச்சா? ஆதாரத்தை எடுத்து காட்டுங்க. சபாநாயகர் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டாரு, ஐயோ உன்கிட்ட ஆதாரம் இருந்தா பேசியா, ஆதாரம் இல்லாம எதுக்கியா பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் சபாநாயகர் சொல்லி சொல்லி மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. இப்ப வரைக்கும் அந்த மனுஷன் ஆதாரத்தை காட்டாம இந்த உங்க கண்ணு முன்னாடியே இருக்குல்ல, ஐயோ கண்ணு முன்னாடி ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா சட்டப்படி நீங்க என்ன பண்ணிட்டு போங்க. நீங்க இந்த மாதிரி ஊழல் பண்ணீங்க, இது பண்ணீங்க, அதுக்கு ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது என்னது? சட்டமன்றமா நீதிமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எதையாவது வாயில அது உளறி விடுறது. இதுக்கு ட்ரிகர் ஆகி அங்கிட்டு இருந்து அவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு இடத்துல சொன்னாங்க. இங்க பாருங்க, இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. டெய்லி நாங்க ஒவ்வொரு நாளும் பேசுறதுக்கான எல்லா குறிப்புகளுமே டே அண்ட் நைட்டா எடுத்து வச்சு அடுத்த நாள் நம்ம இதை பத்தி பேசுவோம், சட்டமன்றத்துல மக்களோட பத்தி பேசுவோம்னு சொல்லி நாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்தா சட்டமன்றத்தை சட்டமன்ற மாதிரி நீங்க போக விட மாட்டேங்கிறீங்க. ஒரு சண்டை மன்ற மாதிரி தான் நீங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. குறிப்பா ஆதவ் இவங்க பிரேமலதா சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆதவுக்காக தான். அதாவது அந்த ஆளை மட்டும் எதிரிக்க விடாதீங்க. ஏன்னா அந்த ஆள் எதையாவது ஒன்ன பேசுறேன்ற பேர்ல எதையாவது ஒன்ன பேசி சண்டையை கிளப்பி விட்டுறாப்புல. ஆனா அதனால இங்கிட்டும் பேச முடியாம அங்கிட்டும் பேச முடியாம 6:30 மணி வரைக்கும் சண்டையிலே தான் போயிட்டு இருக்கு சட்டமன்றம். அதனால அந்த ஆளை மட்டும் முதல்ல எழுப்பி விடாதீங்க. தேவையில்லாத எதையாவது ஒன்ன கிளப்பி விட்டு வேணிக்கனே வம்படியா இதை கிளப்பி விட்டோம்னா எப்படியும் ட்ரிகர் ஆவாங்க, அதை வச்சுட்டு இங்க நாளை ஒப்பேத்திடலான்னு சொல்லி ஒப்பேத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் நறுக்குன்னு கொட்டி விட்டாங்க. வெறும் இது சட்டமன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் இப்படி ஒவ்வொருத்தவங்க முன்னாடியும் பின்னாடியும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களேடான்னு சொல்லி சபாநாயகர் ஒரு டைம் பீரியட்ல மனுஷன் அழுகிற நிலைமைக்கு போயிட்டாரு. அதாவது இது சட்டமன்றங்க, என்ன வாதத்தை கரெக்டா நம்ம எடுத்து வைக்கணுமோ அதை எடுத்து வைங்க. ஆனா நீங்க என்னடா ஏதோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்ல இங்கிட்டு இருந்து நீங்க அடிக்கிறதுக்கு ஓடி வர்றதும் அங்கிட்டு இருந்து ஓடி வர்றதும் தகாத வார்த்தைனா கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ரொம்ப பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ அதுக்கு சபாநாயகர் இது பேசுறாரு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உறுப்பினருக்கு நான் வருத்தத்துடன் ஒரு கருத்தை வெளியிட விரும்புகிறேன். ஆனால் கடந்த 2 நாட்களாக நான் பார்க்கிறேன், சில உறுப்பினர்கள், நான் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த உறுப்பினர் நான் குறிப்பிட மாட்டேன், பின்னாலே இருக்கின்றவர்கள் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இருபுறமும் மேலே ஏறி எல்லைகளை தாண்டி இருக்கைகளை தாண்டி தாவி குதிப்பதும் கையை நீட்டிக்கொண்டு ஓடி வருவதும் தகாத வார்த்தைகளாலே காதுகள் கேட்கக்கூடாது, அவையில கேட்கக்கூடாத வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை வீசிக்கொள்வதும் மிகுந்த மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்தி பார்க்கின்ற. எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க. இந்த 2 பேருக்கு நடுவுல சபாநாயகரை உட்கார வச்சு, ஏன்னா ஒரு பக்கம் ஊழல் பண்ணியே வளர்ந்த கட்சி, இன்னொரு பக்கம் ஊழலை எப்படி பண்ணலாம்னு சொல்லி இப்பதான் பிராக்டிஸ் பண்ணி கட்சி எப்படி நடத்தணும், ஆட்சி எப்படி நடத்தணும்னு தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சி. இவங்க 2 பேருக்குள்ளே நடுவுல மாட்டிக்கிட்டு சபாநாயகர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச சபாநாயகருக்கு எதுவும் ஆயிராம பாத்துக்கங்கயா. உங்க இடையில மாட்டிக்கிட்டு பாவம் மனுஷன் நொந்துட்டாரு. அவர் பேசுறத பார்க்கும்போது பாவமா இருக்கு. இவங்க நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோமே அவர் ஒரு பக்கம் மனசு நொந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இடுமாவனம் கார்த்திகண்ணன் இப்ப கண்டினியூ அவர் நிறைய இந்த மாதிரியான மேடை பேச்சுகள்ல இது கலந்துக்கிறாரு. சோ அதுக்கு அந்த டைம் பீரியட்ல இடுமாவன கார்த்திகண்ணன் இது பேசும்போது அங்க ஒருத்தர் காமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறாரு. அவர் டிவிக்கு ஆதரவாளரா டிவிக்கு இருக்காருன்னு வைங்க. அவர் ஒரு விஷயத்த பேசுறாரு, மாற்றம். அதாவது இப்ப மோஸ்ட்லி நடக்கக்கூடிய விவாதம் என்ன அப்படின்னா இந்த 100 நாள் ஆட்சி மாற்றமா ஏமாற்றமா அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்புல தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி தாவேக்காரங்களும் ஏமாற்றம்னு சொல்லி அதுக்கு எதிராக நிக்கிறவங்களும் குறிப்பா நாம் தமிழர்ல இருக்கக்கூடியவங்க இதை பத்தி பேசுறாங்க. அப்ப மாற்றம்ன்றவங்க என்ன மாற்றம், அதாவது திமுக இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு, நாங்க ஏதாவது மாத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லாம ஒவ்வொருத்தவங்க நீங்க என்ன பண்ணீங்க, என்ன மாற்றம்னு ஒருத்தவங்க இப்ப நாம் தமிழர் கேட்கறாங்க அப்படின்னா நாம் தமிழரை டார்கெட் பண்ணி அடிக்கிறது, நாம் தமிழர் பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு அட்டாக் பண்றது. இப்ப ரீசெண்டா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அதாவது எது மாற்றம் அப்படின்னா நீங்க இத்தனை வருஷமா நீங்க போராடிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கல. ஆனா கடந்த 5 ஆண்டுகளாக 36 லட்சம் வாக்குகள் வாங்கிட்டீங்களா? 8%, இன்னைக்கு 4%. அடுத்த 4 வருஷம் கழிச்சு எத்தனை % போகுன்றது தெரியல. இல்ல எனக்கு புரியவே இல்ல. நாங்க டெபாசிட் வாங்கலைன்றது மாற்றமா? என்னையா 100 நாள் ஆட்சியில உங்களுக்கு என்ன, நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்ற கேள்வி வச்சோம்னா
நீங்க டெபாசிட் கூட வாங்கலையா சார் அப்படின்னு எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்குதான் இடுமாவன கார்த்திக் வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாரு. என்ன அப்படின்னா, அதாவது நான் அவர் கேட்ட கேள்வி அப்படின்னா, இந்த தலைப்பு என்ன தலைப்பு, மாற்றமா ஏமாற்றமா, அதை பத்தி பேசுறது விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாமலே பேசுறாங்க. அதான் உண்மையிலே தாவேக்காரங்க யாரு வந்தாலும் என்ன மாற்றம்னு மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எங்க கிட்ட இருக்கிற குறைகளையோ இல்ல எங்களை வந்து யாரெல்லாம் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களை வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி உரண்டை எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் எது இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து பேசுது. ஆமா ராசாமி, நாம வந்து டெபாசிட் வாங்கல இல்லைன்னு சொல்லவே இல்லை, அது வந்து மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இப்ப நீ எதுக்கு இங்க வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்க, மாற்றம்ன்றத பேசுறதை விட்டுட்டு. அதுக்குதான் சொன்னாரு, நீங்க தான் ஒரு கட்சின்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு இருந்தீங்க, இத்தனை வருஷமா போட்டிக்கிட்டு இருந்தீங்க, எந்த இடத்துல டெபாசிட் வாங்கினீங்க ராசான்னு சொல்லி நான் கேட்டா அது எந்த தப்பான ஒரு உதாரணமோ அதே மாதிரிதான் இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு என்ன மாற்றத்தை சொல்லியானா மறுபடியும் வந்து நீங்க டெபாசிட் வாங்கல, நான் டெபாசிட் வாங்காமதான் மாற்றமா, என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு மாதிரி தான் அவர் அங்க கேட்டு விட்டாரு. தெரியல. தாவே காட்சி மாற்றமா ஏமாற்றமா, இதுதான் தலைப்பு. ஏமாற்றம் நான் பேசுகிறேன், மாற்றம்னு அவங்க ஏதோ பேச முயற்சி பண்ணுறாங்க. அப்போ மாற்றம் என்பதற்கான அந்த கருத்துக்களை வைக்கணும். கேள்வி எதிர்கொள்ள முடியாமல் திரும்ப டெபாசிட் வாங்கினு கேட்குறது. ஏன்னா அண்ணன் வந்து தாவே காவலை, காமேஷ் அண்ணன் தாவே காவலை சேரலை, தமிழ்நாடு இளைஞர் மக்கள் கட்சின்னு அவர் கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சி போட்டிட்டு எந்த தேர்தலும் டெபாசிட் வாங்கலை. அடுத்து நம்ம முஸ்தபா அவர்கள், அவர் பார்க்கும்போது எனக்கு சாட்டை துரைமுருகன் தான் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, உத்தமபாளையத்துல இருந்து ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காருன்னு சொல்லி முஸ்தபா ஒரு வாட்டி கலாய்ச்சி விட்டுருப்பாரு. இப்ப வரைக்கும் அந்த முஸ்தபா அவரை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த சாட்டை பேசினதுதான் மைண்ட்ல வரும். எத்தனை பேருக்கு அது வந்திருக்குன்னு தெரியல. சோ அவரு சட்டமன்றத்தில் நின்று அழுன்னு அழுது இருக்காரு. குறிப்பா முஸ்லீம்களை வந்து இந்த மாதிரி தவறான ஒரு மாதிரி சித்தரிக்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து திமுக அரசாங்கம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எடுத்து விட்டார். சரிங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, சரி, நான் வந்து அது வந்து ஏத்துக்கல. ஆனா முஸ்தபா அவர்களே இப்ப விஜய் கட்சியில சேர்ந்திருக்காரு. இவரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி விஜய்க்கு 6 அறிவு இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும், விஜய் இப்படி விஜய் அப்படின்னு சொல்லி விஜய் அந்த அளவுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தவரு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றது, அவருடைய கட்சியில இது பண்ணி ஒன்னு கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் ஏதோ ஒரு இதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஜய ஆஹா ஓஹோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு எதிராக வந்து பேசுறவங்க அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய்க்கு வாடகைக்கு வாங்கிட்டு வரவங்க, வாயிலேயே வர சொல்றவங்க, விஜய் நீங்க நடிக்க கூடாதுங்க, நீங்க படம் எடுக்க கூடாதுங்க, விஜய்க்கு வந்து 6 அறிவு இருக்குன்னு நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துப்பாக்கில எந்த அடிப்படையில் வச்சிருக்காரு? இதுதான் சந்தர்ப்பவாதம். இதுக்கு பேர் தான் சந்தர்ப்பவாதம். முஸ்தபா அவர்கள் உண்மையான சந்தர்ப்பவாதி தான். அடுத்து இந்த தற்குறிகள் எந்தெந்த மாதிரி மனநிலையில இருக்கானுங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், இவனுக்கு இந்த மாதிரி மனநிலை தான் இருக்கீங்களான்னு சொல்லி எங்களுக்கு கேள்வி வருது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்லுது, இத்தனை வருஷமா ஜெயலலிதா ஆண்டிருக்காங்க, கலைஞர் ஆண்டிருக்காங்க, ஸ்டாலின் ஆண்டிருக்காங்க, இவங்க எல்லாரும் கஜானால இருக்கிற பணத்தை தான் எடுத்து வந்து செலவழிச்சிருக்காங்க, குறிப்பா மக்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் இவ்வளவு வருஷம் நடிச்ச அவருடைய சொந்த பணத்துல மக்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காராமா. குறிப்பா இந்த 100 நாள் எப்படிங்க கஜானால அவ்வளவு பணம் வரும்? இது முழுக்க அவர் பாத்தீங்கன்னா அவர் கையில அவர் சொந்தமா அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பணத்தை தான் எடுத்து இதுல செலவு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இப்ப வரைக்கும் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அவங்கள தற்குறின்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? இருக்கிற வரைக்கும் பண்ண போறாருன்னா, அவர் சேர்த்து வச்ச சொத்து எதுக்கு, மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்க, இன்ன வரைக்குமே அவரோட பணத்தை தான் எல்லாருமே செஞ்சிருக்காரு, தவிர வேற எந்த ஒரு பணத்தையும் ஏமாத்தியோ இல்ல திருட்டு வேலை செஞ்சோ இல்ல ஊழல் பண்ணி எதுவுமே பண்ணி இன்ன வரைக்குமே அவர் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. இப்ப விஜய் பண்ற எல்லாமே வந்து அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இப்ப வந்து எப்படின்னா 100 நாள் அவரால் கஜானா ஃபில் பண்ண முடியும்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இப்ப இவ்வளவு திட்டங்கள் ஒண்ணு அறிவிச்சிருக்காருல, அதுல ஏதாவது ஒரு திட்டத்தை, எப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை, இப்ப தாய்மாமன் தங்க முதலும் திட்டமோ இல்ல தாலிக்கு தங்கமோ, விவசாயிகளை கடன், இந்த மாதிரி எவ்வளவு திட்டத்தை அவர் அறிவிச்சாரு. ஆனா வந்து எதுவுமே ஒழுங்கா பண்ணல. ஆனா நான் கேட்கறது, இந்த ஒரு திட்டத்துல இதுல ஏதாவது ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டு 1 வருஷம் செயல்படுத்தினாலே விஜய் அவர்கள் கேரியர் முழுக்க எவ்வளவு சம்பாதிச்சாரோ அந்த பணத்தை போட்டாலும் பத்தாது. அவர் காட்டினது என்ன, 800 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காரு. அந்த 800 கோடி ரூபாய் சொத்தையும் ஒரு திட்டத்துக்குன்னு போட்டாங்கனாலும் பத்தாது. குறிப்பா தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு நீங்க போட்டாலுமே 1 வருஷத்துக்கு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு விஜய் அவர்கள் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சம்பாதிச்சாரோ
அந்த சம்பாத்தியத்தை போட்டாலும் அது பத்தாது. இது தெரியாத தற்குறி கூட்டம் இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் அவருடைய சொந்த பணத்துல தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது, கஜானால இருந்து இன்னும் ஒரு பணமே எடுக்கலைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா போங்கடா நீங்களும் உங்க அண்ணனும். இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் இருந்தா தாவேக்கால இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு தற்குறியா இருக்காங்க அப்படின்னா, மேடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம், ஒரு அண்ணனா தம்பியா அவங்க பாதுகாவலனா ஏன் புருஷனா கூட இருக்கோங்க. நம்ம அண்ணன் முதலமைச்சர், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா தம்பியா மாமனா புருஷனா எல்லாவும் நிப்போம். மாமனா புருஷனா எல்லாவும் நிப்போம். எது புருஷனாவா? என்னையா அது? என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுறீங்களா? அண்ணன் சொன்னா சரி ஏத்துக்கலாம், சரி அண்ணன்றது. தம்பின்னு சொன்னாலும் ஏத்துக்கலாம், பாதுகாவன் சரி கார்டியன் கூட ஏத்துக்கலாம். என்னையா புருஷன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படித்தான் ஒரு பொண்ணு சொன்னுச்சு, சங்கீதா இல்லைன்னா என்னங்க எங்க அண்ணனுக்கு விஜய்க்கு, சங்கீதா இல்லைன்னா என்னங்க நாங்க எங்க அண்ணனுக்கு விஜய் அக்காவாவோ தங்கச்சியாவோ ஏன் பொண்டாட்டியாவே இருப்போங்க அப்படின்ற கேஸுங்க தான். இதே மாதிரி அந்த ஒரு அம்மா பேசுனுச்சுல, அதே மாதிரி தான் இவர் இங்கிட்டு புருஷனா கூட இருப்போங்க. எங்க போய் எங்க ஒதுக்கிட்டு இருக்க? உடனே அவர் மாத்தி பேசு. இல்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு புருஷனா இருப்பாரு, ஏன் எங்களுக்கு தெரியாதுல்ல? இல்ல அங்க நிக்கிறவங்க யாருக்குமே தெரியாதுல? தாலி கட்டி ஒருத்தர் கூட்டு வச்சிருந்தா அவர் பேர் புருஷன் தான். அவர் புருஷன் பொண்டாட்டிக்கு புருஷனா தான் இருக்க முடியும். இவர் என்னன்னா புதுசா வந்து சொல்றாராமா, யோ மாட்டிக்கிட்ட. ஆனா இப்ப வந்து அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்க. இப்படித்தான் போயிட்டு இருக்கு இவங்களோட இது. அடுத்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கீர்த்தனா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையம் வரப்போறதில்ல, கேன்சல் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எதுக்காக நம்ம போராடிட்டு, குறிப்பா நாம் தமிழர் சீமானன் நிறைய இடத்துல சொன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் பரந்தூர்ல விமான நிலையம் வரவே வராது அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இப்ப அது வந்து வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அந்த இடத்துல வேற ஏதாவது தொழில் நிறுவனம் வரப்போகுது. திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் எப்படி வேற ஏதோ ஒரு தொழில் நிறுவனத்துக்கு அந்த இடத்த கொடுக்க போறாங்கன்ற மாதிரி மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் புரியவே இல்லை. அந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையம் வந்தா என்ன, இல்ல ஒரு ஃபேக்டரி வந்தா என்ன? நிலம் நாசமா போறது தான். அதுக்கு நீங்க பரந்தூர் அது விமான நிலையத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு கொடுத்தா என்ன, இல்ல ஃபேக்டரிக்கு கொடுத்தா என்ன? ரெண்டுமே ஒரே நாஸ்தியா போற இடம் தானே. அது வந்து அந்த இடம் வந்து நாசமாகாம போறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்த அந்த விவசாயிகளுக்கு திருப்பி கொடுங்க. அந்த இடத்த விவசாயம் பண்ண வைங்க. அப்பதான் அது வந்து சரியா இருக்கும். ஆனா இவங்க என்னன்னா, நாங்க இப்ப ஏர்போர்ட் வர வைக்க மாட்டோம், ஆனா ஃபேக்டரி வரும் அப்படின்ற மாதிரி, குறிப்பா அந்த இடத்த நிலத்தையும் பாதிக்காத மாதிரி ஒரு தொழில் நிறுவனங்கள் கொண்டு வருவோம். என்னையா அது? இது ஒரு மினிஸ்டர் பேச்சா? மக்கள் போராடிக்கிட்டு இருக்கு எதுக்கு? ஏர்போர்ட் வந்தா எங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படும், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஆனா அந்த இடத்துல ஏர்போர்ட்டுக்கு பதிலாக தொழிற்சாலையை கொண்டு வருவோம் அப்படின்னா இது என்னது? ரெண்டு ஒண்ணுதானையா, இல்ல வேற மாதிரியா? என்னத்த சொல்றது? அடுத்து தூய்மை பணியாளர்கள். இப்ப தூய்மை பணியாளர்கள் கண்டினியூவா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க எங்களுடைய விஜய் அவர்கள் டிவி கேக்கு நாங்க ஓட்டு போடுறதுக்கான முக்கியமான காரணம், விஜய் வந்து எங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாரு, எங்களுக்கு சரியானது என்னவோ அதை பண்ணுவாரு நம்பிதான் நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நாங்க ஏன் அவருக்கு ஓட்டு போட்டோம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எங்களை யோசிக்க வச்சுட்டாருன்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க டிவிக்கு அரச. ஆனா இப்போ நாங்க ஏன் ஓட்டு போட்டோம் நாங்க ஃபீல் பண்றோம். நாங்க செத்தாதான் நீங்க வந்து பேசுவீங்களா? 5 ஆண்டுகள் வேலை செஞ்சு பணி நிரந்தரத்தை தரேன் நீங்க சொன்ன தினசரி நாங்க கேட்கிறோம். நாங்க அங்கே வேலை செய்யறோம். இதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு வாடகை வாய் ஒருத்தர் இருக்கா, யாருன்னு தெரியும், நம்ம சவுக்கு புரோக்கர் சவுக்கு. இந்த ஆளு ஒரு விஷயம் பேசி வச்சிருக்காங்க. குறிப்பா தூய்மை பணியாளர்களை கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தான் பேசி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களை வந்து பிரைவேட்டு கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல நாங்க வேலை பார்க்கிறோம் அப்படின்றதுனால எந்த ஒரு வேலையும் கரெக்டா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த ஆளு உட்கார்ந்துகிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பெரும்பாலான இடங்களில் இந்த தூய்மை பணி தனியார்மயப்படுத்தப்பட்டு விட்டது. இல்ல தனியார்மயப்படுத்தக்கூடாது என்று இடதுசாரிகள் ஓங்கி கூக்குரல் இடுவார்கள். தனியார்மயப்படுத்தாமல் இப்போது இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு முழு ஊதியம் கொடுக்கிறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு நம்ம தெருவில் குப்பா இல்ல, அந்த நிரந்தர அரசு பணியாளர் உங்களால் கேள்வி கேட்க முடியுமா? எப்படி கேள்வி கேட்பது? பணி நீக்கம் செய்வேன், செஞ்சுதான் பாரு, சொல்லலாம் மாட்டாங்களா? தனியார் ஒப்படைச்சிட்டா குப்பா இல்லைன்னா கான்ட்ராக்டர் ரத்து,
கடந்த எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்ப தூய்மை பணியாளர்கள் அரசாங்கத்து ஊதியத்துல இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை வருது? உனக்கு என்ன பிரச்சனை வருது? பிரைவேட்ல கொடுத்தாதான் இப்ப நம்ம சப்போஸ் அவங்க தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யல அப்படின்னா, கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நம்மளே வந்து பண்ணலன்னு இப்ப என்ன அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சப்போஸ் இது பிரைவேட்ல இருந்தா நீங்க வந்து இந்த மாதிரி வேலை பார்க்கலன்னு சொல்லி கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க திருப்பி பதில் சொல்லும்போது உடனே வந்து அந்த டெண்டரை வந்து கேன்சல் பண்ணி விட்டுறலாம், பிரைவேட் அந்த டெண்டரை வந்து கேன்சல் பண்ணி விட்டுறலான்ற மாதிரி சவுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப எனக்கு கேள்வி கேட்க என்ன அப்படின்னா, எவ்வளவோ பேரு இந்த மாதிரி அரசாங்க வேலையில உட்கார்ந்துகிட்டு வேலையே பார்க்காம என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா வேலை பார்க்கக்கூடிய ஒரு இது பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தான். இப்ப அவங்களுக்கு சரியான ஊதியத்தோட அரசாங்க வேலை இருந்தா அதுல என்ன உனக்கு கெடுது? அதுல என்ன உனக்கு வந்துச்சு? ஏன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் வீட்டு குப்பைய நீயே சுத்தம் பண்ணி தொலைய வேண்டியது இல்ல, உங்க தெருவுல இருக்க குப்பையை நீனே சுத்தம் பண்ணு. எதுக்காக மக்கள்? ஆனா ஏன்னா அந்த இடத்துல எவ்வளவோ கிடக்குங்க, எவ்வளவோ அசிங்கம் கிடக்கும், எவ்வளவோ குப்பை கிடக்கும், குழந்தைங்க யூஸ் பண்ண டயப்பர், இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்னமோ கிடக்கும். அது எல்லாத்தையுமே கையை வச்சு அள்ளி எல்லாம் பண்ணணும். எவ்வளவோ அசிங்கம் கிடைக்கும், நாயோடது இந்த மாதிரி மனுஷன் கழிவு எவ்வளவோ கிடக்கும். ஆனா அது எல்லாம் பண்றவங்க அரசு ஊதியத்துல இருக்கக்கூடாதான், பிரைவேட்ல இருக்கணுமா? பிரைவேட்லனா இன்னைக்கு நீங்க உங்களை வேலைக்கு எடுக்கணும்னு நினைச்சா வேலையை விட்டு தூக்குவான், நினைச்சா வேலையை விட்டு தூக்கிடுவான் அவன். ஏன்னா அவனை கேள்வி கேட்க ஆளே கிடையாது. அதுக்கு தான் அந்த மக்கள் நிரந்தரமான ஒரு பணி கேட்கிறாங்க. குறிப்பா அது அரசாங்கம் அது இதா இருந்தா அது நிரந்தரமா பணியாயிரும், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்றதுக்காக அந்த மக்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தா அதையே வேற மாதிரி கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு டைம் பீரியட்ல இவனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு ஊழியரா தான் இருந்திருக்கான். ஏதோ ஒரு விஷயம் பண்ணதுனால சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி விட்டானுங்க. அப்ப மட்டும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இனிச்சிச்சு. இப்ப கவர்மெண்ட் வேலையில இல்ல, வேற ஏதோ வேலையில பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அப்படியே மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். என்னத்த அதான் இவனுக்கு காண்டு யாரு மேல தெரியுமா? தூய்மை பணியாளர்கள் மேல. ஏன்னா இவன் வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திட்டு போனாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துச்சு. சாக்கடையே இவங்க வீட்டுல ஊத்தாம இவன் வாயில ஊத்தி விட்டுருக்கணும். அப்பயாவது கொஞ்சமாச்சும் அடங்கி இருந்திருப்பான். அதுலயும் ஒரு விஷயம், அந்த கருவாயம் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் ஒரு விஷயம் என்ன சொல்லலாம், டிஎன்பிசி எழுத சொல்லும். எப்படி? தூய்மை பணியாளர்களுக்கு எதுக்கு டிஎன்பிசி? எதுக்கு? சுத்தம் பண்றதுக்கு எப்படி சுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லி படிச்சுட்டு அது வந்து எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்களா? ஏன்னா சாதாரணமா நார்மலா இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு அரசாங்கத்தால கொடுக்கக்கூடிய ஒரு பணிக்கு, அந்த பணிக்கு நீ எழுதிட்டு வரணும்னு சொல்லி நீ இது சொல்றிய, நீ எல்லாம் என்ன மாதிரி மனுஷன்? நீ எல்லாம் சோத்தை தான் திங்கிறீங்களா, என்னத்தை திங்கிறீங்க இப்ப வரைக்கும் புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மரிய வில்சன் அவர்கள் அதாவது லஞ்சம் கொடுத்தோம், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில வந்து லஞ்சம் நானே கொடுத்தேன், நானே ஒரு ஆதாரம், லஞ்சம் கொடுத்ததுக்கான முக்கியமான ஆதாரம் நானே ஒரு ஆதாரம்ன்ற மாதிரி சட்டமன்றத்துல பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்புல. ஆனா இதே விஷயத்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, லஞ்சம் கொடுத்ததா சொல்றீங்க, யாருகிட்ட கொடுத்தீங்க, எவ்வளவு கொடுத்தீங்க, யாரு என்ன ஏதுன்றத சொல்லுங்கன்னா அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதைத்தான் நான் எடுத்து பேசினேன்ற மாதிரி அப்படியே மாத்தி, அதாவது ஆடு காணாம போச்சுன்னு சொன்னேன்ல, அது ஆடெல்லாம் காணாம போல, ஆடு காணாம போன மாதிரி கனவு கண்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம மரிய வில்சன். எந்த இடத்துல, எந்த டி நகர்ல, எந்த இடத்துல, குளோபல் அப்படி ஒரு இடத்துல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், வேற வழியே கிடையாது. A few moments later. நான் விட்டஸ் அது வந்து லஞ்சம் கிடையாது. லஞ்சம்ன்றது சென்ஸ் அவங்க கட்டாயப்படுத்திருக்காங்க. அது அந்த கன்சார்டியம் ஆஃப் ஸ்கூல்ஸ் கன்சர்வேட்டிவ் காலேஜஸ் ஃபீல் பண்ணதை நான் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஐயா யாரு திருடு போல, யாரோ ஆடு திருடுன மாதிரி கனவு கண்ட, நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. என்னையாது சட்டமன்றத்துல ஒரு மாதிரியும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களை ஒரு டைம் பீரியட்ல ராஜமோகன் அவர்கள் இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. சோ இப்ப இதை தாவேக்காரங்க எடுத்து எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு டைம் பீரியட்ல சீமான இன்டர்வியூ எடுத்த ஒரு ஆளு இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சு அமைச்சராகவே உட்கார்ந்துட்டாரு, இப்ப வரைக்கும் நீங்க டெபாசிட்டே வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷன், அதாவது சீமான் அண்ணன் வந்து கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டாண்ட்ல இப்ப வரைக்கும் அப்படியே நிலையா நின்றுகிட்டு இருக்காரு. ஆனா இவங்க எந்த ஒரு கொள்கையுமே இல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படியே பேசிட்டு இப்ப வந்து வெறும் அரசியல் லாபத்துக்காக டிவிகேவோட சேர்ந்து அந்த அவருடைய கட்சியில இணைஞ்சு அதுல ஜெயிச்சு, நான் என்ன கேட்கிறேன், ராஜ்மோகன் அவர்கள் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருக்குன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்து ஒரு கோட்பாடை செட் பண்ணி மக்களுக்கு முன்னாடி நின்று நீங்க போய் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அமைச்சராயிருந்தா நாங்க ஓகேன்னு சொல்லலாம். முழுக்க விஜய் அப்படின்ற ஒரு திரைப்பிம்பத்துக்கு பின்னாடி நின்று எல்லா வெற்றியையும் அவருடைய வெற்றியை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு
அமைச்சர் அப்படின்ற போர்வையில போய் உட்கார்ந்துருக்கீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மக்களுமே அதை ஒரு நம்பிதான். எத்தனை பேர் எத்தனை மக்களுக்கு தெரியும் நம்மளுடைய பிரதிநிதியா தாவேகா கட்சியில யாரு நின்னா, நாங்க யாருக்கு ஓட்டு போட்டோம், வந்து நின்னவர் எம்எல்ஏ ஆயிட்டாரா இல்லையா, அந்த எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இருக்கிற ஏங்க எம்எல்ஏ யாருன்னு கூட தெரியாத மக்கள் இப்ப வரைக்கும் இருக்காங்க. ராஜ்மோகன் தான் எம்எல்ஏவா அமைச்சரான்னு சொல்லி அவரு தொகுதியில இருக்கிறவங்களுக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா விஜய் அப்படின்னு ஒரு திரைப்பிம்பத்தினால வந்த ஒரு வெற்றியை தான் ருசிச்சிருக்காரு ராஜ்மோகன் அவர்கள். இதை எடுத்துட்டு வந்து சீமானை வந்து கம்பேர் பண்றதே மிகப்பெரிய ஒரு தப்பு. இவனுங்க பரப்ப வேண்டிய எதை பரப்பணுமோ அதெல்லாம் பேச மாட்டேன், எதை பேசணுமோ அதை பேச மாட்டானுங்க. ஆனா அதாவது சீமானா வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்ணி எது கிடைக்குதோ அதை எடுத்து பேசணும். ஏனத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது இவங்க ஒரு ஆள் மட்டும்தான். சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ அவ்வளவுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.